வெல்கம் டு எம்டி இன்சூரன்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்குடா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், அதனால என்னடா பிரயோஜனம், காசு தானே வேஸ்டா போகுது, ஒரு வருஷத்துக்கு கட்டினா திருப்பியும் கொடுக்க மாட்டீங்க நான் கிளைம் பண்ணலைனா அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா வகையான இன்சூரன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு கீழே உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்சூரன்ஸை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வீடியோஸ் மூலியமா வரும். என்னடா நான் எதுக்காக இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சிம்பிளா ஒரே விஷயம் சொல்றேங்க. ஒரு குடும்பம் ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம்னு வைங்களேன். அந்த 4 பேர்த்தோட குடும்பத்தோட ஒரு வருஷத்தோட வருமானம் 5 லட்சம் ரூபாயா இருக்குன்னு வைங்களேன். 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா டிவைடட் பை 365 நாள் போட்டீங்கன்னா 1500 ரூபாய் சம்திங் வருங்க. ஒரு நாளோட வருமானம் 1500 ரூபாய் சம்திங், 1539 ரூபாய் சம்திங் வருங்க. 1539 ரூபாய் நம்ம ஒரு நாள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சோ அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோம், எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்றோம். எதுக்காக பண்றோம்? ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல காலேஜ்ல சேர்த்தணும், இல்ல நகையா சேர்த்தி நாளைக்கு என் பிள்ளைய வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சேர்த்துறோம். ஆனா நீங்க ஒரு சில தவறுகள் பண்றதுனால இந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து ஒரு மருத்துவ செலவுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற வேண்டியதா இருக்குது. சோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு திடீர்னு ஏற்படுற உடல்நல குறைபாடால ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம செலவு பண்ணிடுறோம். அதை சேர்த்து வைக்கிற பணம் காலி ஆயிடுது. இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க 4 பேர் உங்க குடும்பத்துல இருக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு 54 ரூபா, நீங்க 1539 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு 54 ரூபா செலவு பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, திடீர்னு ஏற்படுற மருத்துவ செலவுகளை வந்து நீங்க சேவிங்ஸ்ல இருந்தோ இல்ல பக்கத்து வீட்லயோ இல்ல பேங்க்லயோ கடன் வாங்கியோ செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கும். சிம்பிளான எக்ஸாம்பிள் இதுதாங்க. இன்சூரன்ஸ் ஈக்குவல் டு ரிஸ்க்குங்க. ரிஸ்க் எப்போதுமே வந்து நம்ம எதிர்பார்த்து வராது. சோ எதிர்பாராம நடக்கிறதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸே போடுறோம். சோ இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்களோட சேவிங்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருக்குங்க. எதர்ச்சியா ஏற்படுற செலவு அப்படின்னா பாத்தீங்கன்னா அது மருத்துவ செலவா தான் இருக்கும். இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சீங்கன்னா உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன நிம்மதி வந்து இருக்கிற பல பிரச்சனையில மன நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தெளிவா நீங்க கேட்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மந்த்லி இஎம்ஐல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இன்சூரன்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற எம்டி இன்சூரன்ஸ் கால் பண்ணுங்க. உங்களுக்கான இன்சூரன்ஸை உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி நாங்க போட்டு தந்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வேற என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு